பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அவன் பொருள் எடுத்து அவனையே செய்யறது. எஸ், முத்துக்குமரன் அதை நேற்று பண்ணாரு. அதாவது நம்ம விஷால் எவ்வளோ ஒரு கன்னிங்கான பர்சன். பேக் எண்டில் நீ நிறைய வேலையை செஞ்சு விட்டுட்டு முன்னாடி வந்து வேற ஒருத்தன் சண்டை போடுவான், நீ சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பே. சொல்கிறா உன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்டார். ஏன்னா நேற்று வந்து நம்ம டெவிலாக இருக்கும்போது முத்துக்குமரன் ஒவ்வொருத்தரையும் வந்து பேசி மற்றவங்கள மாதிரி ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணாமல் பேசி அவங்கள வந்து நீ இதுதானா அப்படின்னு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி விஷால் கிட்டையும் சொன்னார். விஷால், நீங்கள் அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க, எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நீங்களா இருப்பீங்க, ஆனால் வெளியே நீங்கள் தெரியவே மாட்டேங்கிறீங்களே, அது எப்படி, ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின் போது இவரும் சிரிச்சுக்கிட்டே உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாரு. எஸ், அது அவனுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அப்படிதான்டா நான் அப்படின்ற திமிரு தான் அவருக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சிரிப்பு, ஃபன் இதெல்லாம் போட்டு அவர் சொல்ல வேண்டிய அந்த பாய்ஸ்னஸ் திங்கை ஃபன்னால் கவர் பண்ண ட்ரை பண்ணுறார். பட் எப்படி சொல்வார் அப்படின்னா, இப்போது ஒருத்தனுக்கு ஒருத்தனை பிடிக்கல, ஏக்கும் பிக்கும் பிடிக்கல அப்படின்னா நடுவில் சியை கொண்டு வந்து விட்டு ஏவை அடிக்க வைக்கணும், இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறார். அதாவது இப்போ முத்துக்குமரனை விஷாலுக்கு பிடிக்கல, அப்போது நான் நடுவில் என்ன பண்ணுவேன்னா பிபியை அருணை உள்ளே கொண்டு வருவேன். அருணை உள்ளே கொண்டு வந்து அருணை வச்சு முத்துவை அடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரி முத்துவையும் அடிச்சுட்டேன், என் கூட ஒருத்தன் டீம் சேரும்போது முத்து இன்னும் வீக் ஆகிறான் இல்லையா, இதைத்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு விஷால் சொன்னார். ஸோ அதுவும் முத்து சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட அவ்வளோ இதாக நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தார். பட் இது முத்துவுக்கு இன்னைக்கு தெரியாது. முத்துவுக்கு வந்துட்டு இந்த கிங் டிவி குயின் டிவி இருந்தது இல்லையா, அப்போவே முத்துவுக்கு இது தெரிஞ்சு போச்சு. அதாவது அந்த டைம் வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவார்ட் கொடுப்போம். அப்போது ஜாக்லினுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுக்கணும், சிம்பிளி வேஸ்ட் அவார்ட் கொடுக்கணும் அப்படின்றத விஷால் டிசைட் பண்ணி ஜாக்லினுக்கு இதை தான் கொடுக்கணும். ஜாக்லின் மேலே அவருக்கு முதல் வாரத்துலேருந்தே ஒரு காண்டு இருந்தது, அவர் அதை கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். ஆனால் அது யாரை வச்சு கொடுக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாருன்னா முத்துக்குமரனை வச்சு கொடுக்க வைக்கணும் ட்ரை பண்ணார். முத்தும் அதை அக்செப்ட் பண்ணிட்டார், இது நம்ம என்ன ஒரு டாஸ்க்கு பண்ணுறோன்ட்டு. ஆனால் அங்கே அவர் வந்துட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது, விஷால் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி சொன்னார்னா, இதுக்கு முத்து ஆசைப்பட்டு வந்து நம்மளோட ஜாக்லினுக்கு கொடுக்குறார் அப்படின்ற மாதிரி இதை ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ அவருக்கு ஒரே கல்ல 2 பங்கு அடிச்சிட்டார். லைக் ஒரு பாயிண்ட் வந்துட்டு முத்து தான் இதை கொடுக்க வைக்கிறான், முத்துக்கு தான் இது உனக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜாக்லின் தாக்குதல் நடத்தணும், ஜாக்லின் நீ வேஸ்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்றதும் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரே கல்லில் அவர் 2 பங்கு அடிக்கிறான் அப்படின்றத முத்து அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களெல்லாம் விட்டு விலக ஆரம்பித்தார். ஓகே, இவனுங்கெல்லாம் ஏதோ நம்மளை பின்னாடி குத்த ட்ரை பண்ணுறானுங்க, அது வரைக்கும் நட்பு அப்படின்றதுல இருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் அந்த உண்மை புரியுது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி முத்துக்கு தெரிஞ்சாலும் இப்போ நேற்று டாஸ்கில் அது ஏன் அவர் பண்ண வச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரியும் விஷாலை பற்றி ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் இதுதானு. ஆனால் அவன் வாயாலே உண்மையை சொல்லணும், மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நீ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுற, ஜாக்லினை வந்ததுலேருந்தே நீ ஏன் கார்னர் பண்ணுற, முத்துக்குமரன் ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் அவர் வாயாலே சொல்ல வச்சார் முத்துக்குமரன். அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் சொன்னார், கோடெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அருண் வந்துட்டு ஒரு 5 பவுலில் கடலை எடுத்துகிட்டு போயிருக்கார். அப்போ இவர் யாருக்கு மச்சான் அப்படின் போது விஷால் சத்யா எனக்கு ஜாக்லின் அன்ஷிதா அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம முத்துக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சான். ஏன்னா இத்தனை நாள் அப்போ நீ என் கூட இருந்தது நான் உன் கூட டீமாக இருக்கேன்றதுக்காக மட்டும்தானே தவிர உனக்கு என் மேலே உண்மையாகவே நட்பு இல்லை. உண்மையான அன்பு இருந்திருந்து அப்படின்னா என்னதான் கோடு பிரிஞ்சு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கிடையாதுனாலும் நீ என் கூட நட்பை தொடர்ந்து இருக்கணும். அப்போ நீ சும்மா பாய்ஸ் கேங்கில் நான் இருக்கணுன்றதுக்காக தான் நீ என்கிட்ட ஒரு அன்பை காமிச்சிருக்கே தவிர நீ உண்மை இல்லை அப்படின்றத அந்த இடத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அதை தான் தீபா கிட்டேயும் சொல்கிறார், இங்கே யாரும் உண்மை கிடையாதுன்னா எல்லாரும் வந்து நம்மளை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை புரிஞ்சு இந்த கேம் இப்படி தான் போகும், அதை புரிஞ்சு நம்ம விளையாடணும் அப்படின்ற மாதிரி தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அதே தான் தர்ஷிகாவுக்கும் வந்து சொல்கிறார். ஏன்னா தர்ஷிகா எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பாயிண்டில் உடஞ்சி அழுதுட்டாங்க. தர்ஷிகா பெருசாக இந்த மாதிரி ஃபீல் பண்ணி இமோஷனலாக அழமாட்டாங்க. பட் இன்னைக்கு தர்ஷிகா அழுகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நேற்று வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாததில் நம்மளோட ஜாக்லின் இருக்காங்க, அவங்கள ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஜெஃப்ரியோ ரயானோ சௌந்தர்யா யாராவது வந்து உட்காந்து பேசிக்கிட்டு அங்கேயே உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது தர்ஷிகா சொல்கிறாங்க, எனக்கு வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, இதே பொண்ணு தான் நான், இந்த மாதிரி ஜாக்லின் இப்படி இருக்கும்போது சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி நானும் அப்படி வளர்ந்த பொண்ணு தான், ஆனால் இப்போ எனக்கு இங்கே யாரும் கிடையாது, என் பொம்மையை எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின் போது எனக்கு வருத்தமாக இருந்தது. இன்றைக்கி இந்த டெவில் டாஸ்கில் வந்துட்டு நான் எல்லாரும் என்னை சுற்றி அடிக்கும்போது கூட எனக்கு வருத்தமாக இருந்ததுன்னு போது முத்துக்குமரன் உனக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் இத்தனை பேர் நின்னோமேம்மா அப்படின் போது, இல்லை அது ஜாக்லினுக்கு ஒன்று அப்படின்னா சௌந்தர்யா வந்து சண்டை போடுறா இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு வருத்தமாக இருக்குது. அண்ட் அன்னைக்கு வந்து நைட்டெல்லாம் ஜாக்லின் தூங்காமல் இருந்தாங்க, அதுக்கு சௌந்தர்யம் கூடவே வந்து சப்போர்ட்டிவாக தூங்காமல் நின்னாங்க இல்லையா அப்படின் போது முத்து அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னார், இங்கே பார் அப்படி பார்த்தனா மஞ்சரியும் நைட்டு தூங்காமல் இருந்தா எதுக்கு,
அது கேம். அப்போ இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நம்ம ஒரு கேம் விளையாட வந்திருக்கோம் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா மஞ்சள் ஏன் தூங்காமல் இருக்கா, ஜாக்லினுக்காக தூங்காமல் இருக்கா அப்படின்றத தாண்டி நம்ம பொம்மையை அவள் வச்சிடுறாளா, நாமளும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்தால் மட்டும்தான் அவளுக்கு அந்த புரிதல் வரும். ஐயோ அவள் பொம்மைக்காக அவளும் உட்காந்துருக்கா, நம்ம வைக்கக்கூடாதுன்ற புரிதல் வரும். இவங்க 2 பேத்துக்குள்ள, அதாவது ஸோ ஜாக்லின் அண்ட் அன்ஷிதாக்குள்ள ஏதாவது காம்ப்ரமைஸ் வந்துடக்கூடாது. ஸோ தன்னோட கேமுக்காக தான் இங்கே மஞ்சரி உட்காந்துருந்தா, அது ஜாக்லினுக்காக கிடையாது, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இங்கே மஞ்சரி உட்காந்துருக்கா. அதே மாதிரி ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா உட்காந்துருக்காங்கன்னா அதுவும் ஒரு கேம் தான். அது அன்புன்றதை தாண்டி இங்கே அந்த அன்பை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்கன்றத சொல்ல வர்றாரு. பட் தர்ஷிகாவுக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஸோ தர்ஷிகா வந்துட்டு அது கேமில் மஞ்சரி அப்படி பண்ணியிருக்கலாம், ஆனால் சௌந்தர்யா வந்து உட்காரும் போது அது அழகாக இருந்துச்சுல, பார்க்க நல்லா இருந்துச்சுல அப்படின்றாருங்க. ஸோ முத்து சொல்கிறார் அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ வெளியே நம்ம ஒரு நட்பு காட்டுறோம் அப்படின்னா எனக்கு நீ உனக்கு நான் ஒரு நட்பு இருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம யார்கிட்ட அப்படி அன்பு காட்டினாலும் நம்ம முதுகில் குத்துவாங்க. அப்போ குத்தும்போது நமக்கு ரொம்ப வலிக்கும். நம்பி என் நண்பன் அவன்கிட்ட போய் பேசுவேன், அவனும் என் கூட முன்னாடி பேசுவான். ஆனால் திடீர்னு ஒரு கட்டத்தில் அவன் என் முதுகில் குத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அன்னைக்கு எனக்கு ரொம்ப வலிக்கும். யாரோ ஒருத்தனாக இருந்தால் எனக்கு வலிக்கிறத விட என் நண்பன் என்னை குத்திட்டான் போது அந்த வலி நம்மளால் தாங்கிக்க முடியாத வலியாக இருக்கும். நான் என்ன அது முத்துக்குமரன் சொல்கிறார், நான் ஒருத்தரை நண்பனாக நினைக்கிறேன் அப்படின்னா அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அந்த அளவுக்கு நான் நம்புவேன். ஸோ கண்மூடித்தனமான நட்பு என் கண்ணை மறைக்கிற அளவுக்கு நான் ஒரு நம்பிக்கை வைப்பேன். ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு என்னை ஒருத்தர் முதுகில் குத்துனான்னா அது எனக்கு வலிக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீட்டில் பெருசாக யாருக்கூடையும் நட்பு வேண்டாம். அது சாட்சினா வரும்போது போ அப்படின்னு நான் ஓட சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, அவ்வளோ பாசம் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணுக்காக நம்ம எல்லாத்துக்கும் போய் நிற்கணும், அந்த பொண்ணு பண்ணுற தப்புக்கெல்லாம் நம்ம போய் பேசிகிட்டு இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லைன்றனால தான் நான் இதை வேண்டான்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே வளர்கிற நட்பு நம்மளை வளர விடாது, நம்மளை ஒரு ஹெல்தி காம்படிஷன் எடுத்துகிட்டு போகாது அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறார். பட் அது தர்ஷிகா புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. நான் இப்படி வளர்ந்த பொண்ணு, நான் இந்த மாதிரி பாசமாக இருந்த பொண்ணு, ஏம்மா நீ மட்டும்தான் பாசமாக வளர்ந்தியாம்மா, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்குது. ஆனால் அதை காட்ட வேண்டிய இடம் இது கிடையாது. வெளியே நீங்கள் ஒரு நட்பு வைக்கிறீங்க, அவங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்றது வேறு. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நட்புன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். இப்போது ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க கேமுக்காக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம காப்பாற்றிக்கிற மாதிரி நிற்கிறதுக்கு காரணம் நாளைக்கு அவன் நமக்கு தேவைப்படுவான். ஏதோ ஒரு இடத்துல நம்ம 4-5 பேர் கேங்காக சேர்ந்து அவனை குத்துற இடம் வரும். நமக்கு அப்போ ஒரு பவர் வேணும். நம்ம சிங்கிளாக இருந்தோம் அப்படின்னா ஒருத்தர் நம்ம நாமினேட் பண்ணுறது கூட நமக்கு முடியாது. ஆனால் அதுவே ஒரு 4-5 பேராக இருந்தோம் அப்படின்னா ஓட்டிங் அடிப்படை அப்படின்ற பேரில் நம்ம நிற்க முடியும், நம்ம டாமினேட் பண்ண முடியும். அப்படின்றதுக்காகவும் தன்னோட தேவைகளுக்காக தான் இவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. இப்போ சௌந்தர்யாவுக்கு தனியாக பெருசாக கண்டென்ட் பண்ண தெரியாது, சும்மா கத்த தான் தெரியும். ஸோ ஜாக்லின் கூட இருக்கும்போது அவன் ஒரு கேம் ஆடுறான், அந்த கேமை வச்சு நம்மளும் ஆடுவோம். ரயான் உள்ள இருக்காரு, வெளியே சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் பார்த்துருக்காரு. ஸோ நம்மளும் போய் அவங்க கூட கேங் சேர்ந்து விளையாடும் போது அது நம்ம கேமுக்கு யூஸ் ஆகும். இப்படி எல்லாருமே அவங்களோட கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்காங்க. அதை புரிஞ்சிக்காம தர்ஷிகா அவங்க கேமை லூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அது எவ்வளோதான் முத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியல. அதை நீங்கள் வெளியே வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம அது எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படின்றத தர்ஷிகா வெளியே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போது 4th சீசன்லேயும் ஒரு அன்பு கேங் இருந்துச்சு. அப்பா சாரிப்பா ஏய் அன்பு ஜெயிக்கும் நீ நினைக்கிறியாடி, அன்பு ஜெயிக்கும் நீ நினைக்கிறியாடி அப்படின்னு ஒரு பெரிய அன்பு பாச போராட்டம் நடத்தின ஒரு அன்பு கேங் இருந்தது. ஆனால் அந்த அன்பு கேங்கை அடித்து துவைச்சி காய வச்சாங்க மக்கள். ஆனால் இப்போவும் உள்ள ஒரு அன்பு கேங் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் ஆட்கள் தான் வேறையாக இருக்காங்க. அது ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், ஜெஃப்ரின்னு சொல்லி இதுவும் ஒரு அன்பு கேங்காக தான் இருக்குது. உங்கள் அப்பா வீடா நீ பாட்டுக்கு சும்மா உட்கார்றதுக்கு உன் கேமை விளையாடுறா அப்படின்னு சொன்னதுக்கு ஏய் நீ அவங்க அப்பாவை எப்படி பேசலாம் அப்படின்னு டைவர்ட் பண்ணி இங்கே 2 பேர் ஊன்னு அழுது ஒரு அன்பு கேங் இங்கேயும் இருக்குது. ஆனால் மக்கள் இதை சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த கேங்கை அடித்து துவைச்சாங்களே, என்ன காரணமாக இருக்கும்? ரோல் ஸ்வாப் நடக்கும். ஏஞ்சல்ஸாக இருந்தவங்க டெவில்ஸாகவும், டெவில்ஸாக இருக்கவங்க ஏஞ்சல்ஸாகவும் மாற போகிறாங்க. ஸோ என்னென்ன பிரச்சனைகள் வரப்போது, சுவாரஸ்யங்கள் நடக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.